ஜாக்கி படம் பார்த்துட்டு வரேன். அந்த ஆடுகளும் பார்த்தோம், அந்த ஃபீலிங் தாங்க இந்த படத்தில் கொடுக்குது. ரொம்ப எமோஷனலாக இருக்குது. இந்த இது இப்போ பேன் பண்ணிட்டாங்க, பட் இது கண்டி இருந்ததுன்னா இன்னும் வைபாக இருக்கும். பட் அனிமல்ஸ் வச்சு இந்த மாதிரி சண்டைலாம் பண்ணக்கூடாது. பட் கதை வயசு மேக்கிங்லாம் சூப்பராக இருக்குது. ஆடு ஃபைட் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஒரு மாதிரி சவுத்தில் ஒரு நல்ல மூமெண்ட், அது ரொம்ப நல்லா இருந்தது படம். ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரில, எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. வில்லனுமே நல்லா பண்ணியிருந்தாரு, ஹீரோவும் நல்லா பண்ணியிருந்தாரு. நல்லா இருக்கு, எல்லாருமே படம் பார்க்கலாம். அந்த ஆடோடைய ஃபைட் நல்லா இருக்கு, கேமராமேன் ஒளிப்பது நல்லா இருக்கு, டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க, அந்த 2 ஆக்டருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஜாக்கி மூவிக்கு வந்திருக்கும், படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆடு சண்டையை வச்சு டிஃப்ரெண்டாக எடுத்திருக்காங்க, சூப்பராக இருக்கு. படம் எல்லாம் ஃபேமிலியோட போய் பாருங்க தியேட்டரில். ஜாக்கி மூவி நல்லா இருந்துச்சு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் நல்லா எடுத்திருந்தாங்க. நம்ம எப்படி லைக் நம்ம ஜல்லிக்கட்டு பார்த்துருப்போம், இல்லை ஆடுகளத்தில் வந்து 2 கோழி சண்டை போடுறதை பார்த்துருப்போம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் இருக்கிறனால நான் சொல்கிறேன், நான் 2 ஆடு சண்டை போட்டு நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ அந்த விதத்தில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அப்புறம் சாங்ஸ் எல்லாம் வந்து ஒரு சில இடத்துல வந்து தவிர்த்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அண்ட் டைலாக்ஸ் வைஸ் அந்த மதுரை ஸ்லாங்கில் பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சார் உண்மையாலுமே சொல்கிறேன், மதுரை சம்பவத்தை தான் பண்ணியிருக்காங்க. 1820 ஜாக்கியை வாங்கி நம்ம தமிழர்கள்லாம் வீர விளையாட்டாக இந்த கெடா சண்டையை வச்சுருக்கிறாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ தான் நம்ம ஜல்லிக்கட்டை பார்த்தோம், ஆனால் நம்ம கெடா சண்டையை மறந்துட்டோம். அந்த மறந்து போன சண்டையை வந்து பிரகாபாலா, டாக்டர் பிரகாபாலா சார், நீங்கள் யாருங்க சார்? உங்கள் வரலாறு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். செம்மையாக வந்து படத்தை எடுத்திருக்கீங்க. 2 கிருஷ்ணாஸை போட்டு ராமரையும் கார்த்திகையும் கலக்கி எடுத்திருக்கீங்க. அதாவது கத்திய சின்ன குழந்தை கூட எடுக்கலாம், ஆனால் கெடா சண்டையை விட்டு பாருன்னு சொல்கிறாரு நம்ம வில்லனு, நம்ம தலைவர், ஊர் தலைவர். அதே மாதிரி கண்டிப்பாக களத்தில் சந்திப்போம், கத்தியில் வேண்டான்றத வன்முறை என்றைக்குமே தீர்ப்பாகாதுன்னு சொல்லிட்டு ஒரு கெடாவை வச்சு தமிழனோட வீரத்தை சொன்ன பிரகாபாலுக்கு தமிழ்நாடே வணக்கம் போடுது. படம் வந்து ஜாக்கி மூவி. உண்மையிலே படம் வந்து நான் எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நம்ம கோழி சண்டை இந்த மாதிரி ஆடுகள மூவிலலாம் பார்த்துருப்போம், வேறு சண்டைகள், மாடு சண்டை இதெல்லாம் பார்த்துருப்போம். பட் கெடா சண்டை வந்து நான் உண்மையிலே ரியலாகவே பார்த்ததில்ல. பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்தது. எனக்கு என்னென்னா, அந்த கிளைமேக்ஸில் கொடுத்த அந்த ஆடு சண்டையெல்லாம் உண்மையிலே அதிர்ச்சி இப்போ வரைக்குமே அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா வித்தியாசமான ஒரு ஆடோட மோத விடும்போது அந்த கடைசி செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணும், அந்த சவுண்டுக்காக. அந்த ஒரு எமோஷ்னல்லாம் பயங்கரமாக இருந்தது. உண்மையிலே படம் சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃபில் எனக்குலாம் வேறு லெவலில் தோணுச்சு. வில்லனோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி வந்து அண்ணன் தம்பின்னு சொன்னாங்க, ரியலான அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் வந்து ஒரு உண்மையிலே மதுரைக்குள்ளே அப்படி ஒரு வில்லன் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த ஸ்லாங்காக இருக்கட்டும், அந்த மாடுலேஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க சூப்பராக இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே வாட்ச் பண்ணலாம்.